காஞ்சி நகர டாக்டர் அண்ணல் அம்பேத்கருடைய ஆட்டோனர் சங்கத்தின் சார்பாக தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்று இன்றைய தினம் பொதுக்குழு கூட்டப்பட்டு முறையாக செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் ஏற்கனவே போட்டியிட்ட புலிகேசி அவர்களையும் சங்கத்தினுடைய ஆலோசகராக நியமனம் செய்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தொடர்ச்சியாக இன்றைய தீர்மானமாக இன்று தினம் கடலூர் அருகில் குழந்தைகள் 3 நபர்கள் ரயிலில் அடிபட்டு உயிரிழந்ததற்கு இரங்கலாக அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக நாளை நடைபெற உள்ள நாடு தழுவிய 17 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நடக்கின்ற வேலை நிறுத்தத்தில் இந்த அண்ணல் அம்பேத்கருடைய பெயரை தாங்கியுள்ள புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய பெயருக்கு ஏற்ப வேலை நிறுத்தத்தில் தொழிலாளர்களுக்கு ஒற்றுமையை சேர்க்கின்ற வகையில் பங்கு ஏற்பது என தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரையில் வேலை நிறுத்தத்தை தொடருவது என தீர்மானிக்கப்பட்டது. தொடர்ந்து நிர்வாகிகளுக்கு பாராட்டும் அவர்களுடைய வாழ்த்துக்களும் சிறப்பாக இருந்து சிறப்பு செய்யப்பட்டது. அந்த வகையில் இந்த கூட்டம் சிறப்பாக முடிந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 135 க்ரஷர்கள் குவாரிகள் இயங்குகிறது. இதில் பார்த்திங்கன்னா இப்போது கடந்த மாதம் ஜூன் மாதத்துடைய முடிவில் வெறும் 28 க்ரஷருக்கு தான் கனிம வளத்துடைய கமிஷனர் அனுமதி வழங்கியிருக்கார். அப்போ மீதி 100 சில்லற க்ரஷரும் எந்த கனிமத்தை அரைக்கிறார்கள்? ஏன் இது மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியவில்லை? கடந்த டிசம்பர் மாதம் இதே மாவட்ட ஆட்சியரிடம் இங்கே 162 க்ரஷர்கள் அனுமதி இல்லாத இயங்குகிறது நான் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கிறேன். அப்போது அனுமதி வாங்கி மற்ற க்ரஷரில் எப்படி க்ரஷரில் மெட்டீரியல் அரைக்கிறாங்க? இவர்கள் அரைக்கக்கூடிய மெட்டீரியலை விலை கம்மியாக கொடுக்கும்போது லாரி உரிமையாளரோ லாரி ஓட்டுநரோ வாங்கிட்டு வர லாரி உரிமையாளரோ ஓட்டுநரோ 379/431 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறார். திருட்டு வழக்கு பதியப்படுது. ஆகவே இந்த அனுமதி இல்லாத இயங்கக்கூடிய இந்த க்ரஷர்களை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் நிறுத்த வேண்டும். வெறும் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி 10,000 ரூபா கட்டிட்டு கனிமத்தை அரைக்கிறாங்க. இவர்கள் அரைக்கக்கூடிய கனிமம் அடுத்ததுமே அரசுது. ஆகவே தான் தமிழக அரசு இந்த திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் டாமன் மூலியம் நாங்கள் கனிமங்களை விற்பனை செய்வோம், மணல் கோரிகளை தரப்போன்னு தேர்தல் வாக்குறுதியில் இருக்கிறது. ஆகவே அரசு டாமன் மூலயமா ஏன் இந்த கனிமங்களை எடுத்து அரசு நேரடியாக விற்பனை செய்யக்கூடாது? ஒரு க்ரஷர் ஒரு மலை கூட அரசுக்கிட்ட எல்லாம் தனியார்கிட்ட இருக்குது. ஆகவே இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த மாதிரி முறைகேடாக அரைக்கக்கூடிய க்ரஷர்கள் நிறுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. அதே நேரத்தில் எவ்வளோ க்ரஷர்கள் இங்கே இயங்குகிறது? விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வெறும் 7 பேர் தான் அனுமதி வாங்கியிருக்கா. 200 க்ரஷர் இருக்குது. ஜாயிண்ட் டைரக்டர் கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு? காலகாலமாக அவருக்கு குடும்ப தொழிலாக அரைச்சிட்டு இருக்கிறார். எது? மலையை உடைக்கிறதா. ஆகவே இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இதற்காக அரசு புதிய திட்டம் கொண்டு வந்திருக்குது. மேன் பவர் போட்டு எவ்வளோ க்ரஷர் குவாரிகள் இயங்குகிறது 4000 பேர் அப்பாயிண்ட் பண்ணணும். ஏன்னா 4000 க்ரஷர் இங்கே அனுமதியெலாம் இயங்குது. அது 1371 பேருக்கு தான் அனுமதி வழங்கியிருக்கு. ஆகவே இதை ஆய்வு செய்ய அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். மேன் பவரு என்எம்ஆர் வச்சு ஒரு கோரி ஆய்வு செய்ய வேண்டும். அப்போது தான் முறையான பர்மிட்டும் முறையான மெட்டீரியலும் எங்களுக்கு கிடைக்கும். அரசுக்கு வருவாய் அதிகமாக கிடைக்கும் என்பது எங்களுடைய கோரிக்கை.